Hi friends, welcome to the channel. இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு காளிதாஸ் 2 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பரத்துக்கு வந்து கால் வருது. அந்த காலில் வந்துட்டு என்னை காப்பாற்ற ஒரு பொண்ணு கத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு கூட அந்த வீட்டுக்கு போகும்போது ஒரு 4-5 ரவுடி வந்து அங்கே இருந்துட்டு இருக்காங்க. பட் அந்த பொண்ணுடைய அப்பா ஒரு ஹஸ்பண்ட்லாம் இருப்பாங்க வச்சுக்கோங்களேன். அவங்க ரூமில் சேஃப்டியாக தான் இருப்பாங்க. அவங்கள சுற்றி ரவுடி இருந்துட்டு இருப்பாங்க. பரத் உள்ள நுழைஞ்சு காப்பாற்றிடுவாங்க. பட் காப்பாற்றியுமே அந்த ரூமில் கூடிய அப்பா வந்துட்டு அந்த பொண்ணையும் பையனை சுட்டுட்டு அவரை செத்து போயிருப்பார். இது வந்து காட்டப்படும். இந்த சீனை ஏன் காட்டுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து மெட்ராஸ் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஜூனியர் அட்வொகேட்டாக இருந்துட்டு இருப்பார். அங்கே வரக்கூடிய ஒரு ரவுடியை வந்து கிட்னாப் பண்ணி கொண்டு போய் அவர் கொலையும் பண்ணிடுறாரு. இப்போது இந்த ஜூனியர் வக்கீல் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு சின்ன பொண்ணு இருப்பாங்க. அந்த சின்ன பொண்ணை வந்துட்டு நாய்க்குட்டி காமிச்சு தனியாக வர வச்சு அந்த பொண்ணு பேச ட்ரை பண்ணுவார். பட் அதுக்குள்ள அங்கே அப்பா வந்து அந்த பொண்ணு கூட்டியும் போயிடுவார். இப்போ நம்மளுக்கு காட்டப்படக்கூடிய விஷயங்கள் என்ன, இந்த அட்வொகேட் வந்து ஒரு கொலைகாரன் அண்ட் அடுத்து வந்து இந்த சின்ன பொண்ணு தனியாக கூட்டி போக ட்ரை பண்ணுறான்னு காட்டப்படுது. இப்போ இந்த அட்வொகேட் இருக்கக்கூடிய இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நியூ இயர் செலிப்ரேஷன் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கும்போது இந்த சின்ன பொண்ணு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட விளையாட்டு தான் இருப்பாங்க. இப்போ இந்த அட்வொகேட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாய்க்குட்டியை வச்சு இந்த பொண்ணை வந்து தனியாக கூட்டியும் போயிடுவான். அது வரைக்கும் தான் நமக்கு காட்டப்படும். நியூ இயர் முடிஞ்சிடும், அந்த பொண்ணு காணாமல் போயிடும். காணாமல் போய் அவங்க அம்மா இங்கே தேடி பார்ப்பாங்க, அந்த பொண்ணு கிடைக்காது. இப்போ இந்த பொண்ணு காணாமல் போன விஷயத்தை வந்துட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. பரத் அவங்க டீம் வந்து உள்ளே வருவாங்க. உள்ளே வந்துட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டே ஒரு 2 ஹவருக்கு ஃபுல் அலசி ஆராய்வாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் தேடி பார்ப்பாங்க, கிடைக்காது. கிணறு, அந்த போர்வெல் எங்கேயும் தேடி பார்ப்பாங்க, எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க. அண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இந்த சின்ன பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டி வச்சுட்டு விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அண்டு பேச்சுலர்லாம் கூட்டி அவங்களும் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. இவ்வளோ விசாரிச்சுமே அந்த பொண்ணு எங்கே இருக்குது சுத்தமாக தகவல் கிடைக்காது. இப்போது அந்த குழந்தை காணாமல் போய் 2 ஹவர் ஆகியிருக்கும். அந்த 2 ஹவர் ஆகி அந்த குழந்தை எங்கே கண்டுபிடிக்க முடியாதனால அந்த அப்பார்ட்மெண்ட் கூட டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு டிஐஜிக்கோ கமிஷனர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி குழந்தை காணாமல் போயிடுச்சு, இவங்க போலீஸ் டீம் வந்தாங்க, பட் இவங்களாம் கண்டுபிடிக்க முடியல, நீங்கள் வேற ஒரு டீம் அனுப்பி வைங்கன்னு ப்ரெஷர் பண்ணுவாங்க. பட் அது நியூ இயர் நைட் என்ன பண்ணால ஒரே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் மட்டும் அந்த இடத்துக்கு வருவாங்க. மொத்தமாக 5-6 போலீஸ் தான் இருப்பாங்க. அவங்க அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக தேடி பார்ப்பாங்க. அந்த பொண்ணு கிடைக்காது. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து இறந்து போயிருப்பாங்க. பட் அவங்க நைட்டு ஃபுல்லாக தேடி பார்த்ததில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு க்ளூ என்னன்னா அந்த சின்ன நாய்க்குட்டி வந்து அங்கே இறந்து போய் கிடக்கும். இப்போ அந்த நாய்க்குட்டி யாரோடையது சொல்லிட்டு அதை ஒரு லீடை வச்சு தேடி பார்க்கும்போது அந்த அட்வொகேட் வந்து கையில் மாட்டிப்பான். இப்போ அந்த அட்வொகேட் கொண்டு போயிட்டு அவங்க விசாரிச்சுட்டு இருப்பாங்க. பட் பிரகாஷ்ராஜ் வந்து கூட்டிட்டு போயிடுவார். இந்த பையன் தான் அந்த பொண்ணை கொன்னா அப்படின்னு ஒரு சாட்சி சொல்லுங்க, நான் விட்டுறேன்னு சொல்லிட்டு பிரகாஷ்ராஜ் சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுவார். பட் போலீஸால் அதை வந்துட்டு ப்ரூவ் பண்ணவே முடியாது. அவங்களுக்கு எவிடன்ஸுமே இருக்காது. இப்போ இந்த அட்வொகேட்டை அரெஸ்ட் பண்ணதுக்கு எந்த ப்ரூஃப்மே இல்லாமல் இவன் என்ன பண்ணுவாங்கன்னா இவரை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் ஃபாலோ பண்ணும்போது பார்த்தா ஒரு தியேட்டரில் இன்னொரு ரவுடியை கொலை பண்ணிடுவார். இதை வந்து அந்த போலீஸ் வந்து கண்ணில் பார்த்துருவார். பட் அவங்களால ப்ரூவும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த தியேட்டரில் வந்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜும் இருக்காது. இப்போ போலீஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது இவன் கொலை பண்ணியிருக்கான், அப்போ கண்டிப்பாக இவன் வந்து அந்த சின்ன குழந்தை கொலை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு போலீஸ் அந்த ஒரு ஆங்கிலேயே வந்து விசாரிச்சுட்டு இருப்பாங்க. பட் ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா இந்த அட்வொகேட்டை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு டைம்லேயே அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இன்னொரு பொண்ணு வந்து செத்து போயிருப்பாங்க. இப்போது போலீஸுக்கு வந்து இன்னொரு க்ளூ கிடைக்கும் என்னன்னா இந்த அட்வொகேட் வந்து வெளியே சுற்றிட்டு இருக்க அந்த ஒரு டைமில் தான் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இன்னொரு பொண்ணு செத்து போயிருக்காங்க. அப்போது இந்த அட்வொகேட் வந்து அந்த பொண்ணு கொண்டதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாதுன்றனால வேற ரூட்டில் வந்து விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. இன்னும் நிறைய பேர் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. படத்தோடைய அந்த கடைசி 5 நிமிஷத்தில் தான் யார் உண்மையை கொண்டு இருப்பாங்க அப்படின்றத நம்ம காமிச்சிருப்பாங்க. இவங்கள கொலை பண்ணாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஷாக்கிங்காகவே இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து காமிச்சிருப்பாங்க. அதுக்கான ஆன்சர் எல்லாத்தையுமே செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒன்று ரிவீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மொத்தத்தில் இது ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லாகவே எடுத்திருந்தாங்க. ஒன் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம். 18+ எதுவுமே கிடையாது, ஃபேமிலியாக பார்க்கலாம். நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.